ஒர்க் ஷாப்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு 6 months ப்ரோக்ராம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்தினோம். ஒன்று வந்து எம்ஜிஆர் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் அண்ட் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ், 2 காலேஜஸ்லேயும் ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு அந்த இன்டர்வியூலேருந்து செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபோட்டோகிராஃபி, வீடியோ அண்ட் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் சொல்லிக் கொடுத்தோம். இப்போ இன்றைக்கி வந்து அதுலேருந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லேருந்தும் செலக்ட் ஆகி அவங்களோட ஒர்க்ஸை எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஸ்டோரியை எப்படியெல்லாம் ஷூட் பண்ண முடியும், கேமராஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ட்ரெயினர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ட்வைஸ் அ வீக் கிளாஸஸில் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ்லேருந்து எண்ட் ரிசல்ட் வரையும் அவங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்து அந்த எண்ட் ரிசல்ட் தான் இன்றைக்கி இங்கே எக்ஸிபிட் ஆகிருக்கு விஆர் மாலில். இன்றைக்கி லான்ச் ஆயிருக்கு 15th of February. இது 16th March வரையும் ஓப்பனில் இருக்குது. ஸோ தயவுசெய்து எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். இட்ஸ் அ ஐ ஓப்பனர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இட்ஸ் த ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ஒரு அவங்களோட ஒர்க் எக்ஸிபிட் பண்ணுறது. ஸோ இந்த ஒர்க் இட்ஸ் லைக் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். அவங்களோட கெரியருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை என்கரேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் ஃபர்தராக இந்த கெரியரில் அவங்க இறங்கிறதுக்கு. தேங்க்யூ. இந்த ஃபோட்டோ பேனலே 4th எடிஷனாக இது நடக்கிறது. இது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு நியூ அவேர்னஸை தான் இது க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ஒரு பொதுமக்கள் வந்து போகிற இடத்துல இதை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் இதோடைய ரியாக்ஷனை நான் ஒரு கண்டினியூவாக நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த ஆண்டு எங்களுடைய கல்லூரியும் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி மாணவர்கள் 2 செக்மெண்ட்லேருந்தும் 7 பேர் யங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இதில் அவங்களுடைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இன்னும் அது வந்து இன்னும் இது வைடாக இன்னும் எலாபரேட்டாக நடக்கணும்னு என்னுடைய ஆசை. காலேஜ் பேர் எங்களுடைய அதாவது சென்னை எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டும் ஒரு கிட்டத்தட்ட 7 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இனவே இது ஒரு ரிமார்க்கபிள் ஸ்டார்டிங் தான். இன்னும் எல்லா பகுதியிலையும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆகணும், அதுதான் முக்கியம். இனிமேல் ஃப்யூச்சர் வந்து இது மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபிஸோட இருக்கிறது ஒரு முக்கியமான செக்மெண்ட், அது பகுதி. அதை இந்த ஃபோட்டோ பின்னாலே ரொம்ப மார்வலஸாக தான் வளர்த்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் விமன் அடையாரில் இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 7 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் முதல்ல இது 6 மாதமாக இந்த ட்ரெயினிங் போயிட்டு பெரிய எதுவும் தெரியாது. முன்னாடி ஃபோட்டோகிராஃபி பற்றி தெரியாது, பட் ஆர்வம் மாத்திரம் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ பின்னாலே டீம் வந்து ஒரு 6 மாதம் அவங்களோட கூட ட்ராவல் பண்ணி வாரத்துக்கு 2 நாள் பார்த்து ட்ரெயின் பண்ணி கேமராவை பற்றி சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அந்த எந்தூசியாசம் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி இந்த லெவலில் வந்து ஒரு எக்ஸிபிஷனாக வந்து நிற்கிறது. ஸோ இது ரொம்ப பெருமையான விஷயம். எங்கள் பசங்களுக்கும் இது பெரிய அனுபவமாக இருக்கும். ஃப்யூச்சர் இதை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு இதுலேருந்து கெரியராக எடுத்துக்கலாம் அவங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எங்கள் காலேஜ் சார்பில் நாங்கள் கண்டிப்பாக வி ஹாவ் டு தேங்க் அவர் ஃபோட்டோ பின்னாலே டீம். ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் ட்ரெயினர்ஸ். அவங்க ஒரு வாட்டியும் சொல்கிறப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்து அவங்க எங்கெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கி வந்து எங்கள் பசங்களுக்கு விஷயம் அனுபவம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸிபிஷன் எல்லாரும் பொதுமக்கள் வந்து பார்க்குற இடம். சார் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய மாலில் பண்ணுறது, இவ்வளோ பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றது ஊக்கம் அவங்களுக்கு. தேங்க்யூ. ஹபீபா. நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி சொல்லிக் கொடுத்தேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ வந்து நாங்கள் அவங்க எக்ஸிபிஷனில் நிற்கிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஒர்க் எல்லாமே அந்த 6 months அவங்க பண்ணி கொண்டு வந்த லெவலுக்கு அவங்க இப்போ நிறையா எடிட் பண்ணி எல்லாம் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஜேர்னி இருந்திருக்கு. ஸோ 2 காலேஜஸில் சொல்லிக் கொடுத்தோம். ஒன் வந்து எம்ஜிஆர் ஃபில்ம் அண்ட் இன்ஸ்டியூட் அண்ட் இன்னொன்று வந்து எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் அடையாரில் இருக்கிற காலேஜில் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ ஒரு கேர்ள்ஸ் காலேஜ், இன்னொன்று வந்து ஒரு பாய்ஸ் காலேஜ். ரெண்டு காலேஜுமே நல்லா சேர்ந்து வந்து நிறையா கற்றுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நிறையா வந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் என் பேர் கோல்வின். நான் வந்து டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் வந்து ரீல்ஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். பசங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க லேர்ன் பண்ணதை மென்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்க எடுத்துகிட்டு வரும்போது அவங்க ப்ராஜெக்ட்ஸை வந்து பெட்டராக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து we tune them and help them to understand how they can make the work much more better. அதான் நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ இது வந்து பல ப்ராசஸ்க்கு தாண்டி தான் அவங்க பண்ணாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்த ஒர்க்குக்கும் பை த எண்ட் ஆஃப் திஸ்
reel making session was the last part, and on the end of the session when they put together all the videos, image வந்து present பண்ண விதத்தில் அது வந்து it made much more better every step னு சொல்லுவேன். So the final image that you are seeing in VR Mall Chennai, VR Chennai here is the final image that are really good out of their all the works that they did throughout the program. ஓகே, என்னோட நேம் வந்து நஸ்ரின் ஃபாத்திமா, டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்லேருந்து விஸ்காம் 3rd year. ஸோ என்னோட டாபிக் வந்து ஆன்போர்ட் ஸ்டோரிஸ். யூஸ்வலாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்போ எல்லாருமே வந்து ஃபோனை தான் ஃபுல்லாக நோண்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நிமிந்து கூட நம்ம பார்க்க மாட்டேங்குது, தலை ஃபுல்லாக இப்படியே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபோனை கீழே வச்சுட்டு நிமிந்து பார்த்தா எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஃபுல்லாக ட்ராவல் தான், காலிலேருந்து பஸ்ஸில் வரது தான், பஸ்ஸில் போகிறது, ஆட்டோவில் போகிறது, இதெல்லாம் என்னோட ட்ராவல். ஸோ என்னோட ட்ராவலில் நான் நோட்டீஸ் பண்ணுற விஷயங்களை வந்து நம்ம அட்மையர் பண்ணுற விஷயங்களை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மகளிர் டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம அவங்க ஃபோன் பார்த்தாலுமே அவங்களோட தனி உலகத்தில் அவங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க அவங்களோட தனி உலகத்தில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது ஒருத்தவங்க பார்க்கும்போது. ஸோ அதுதான் நான் இது ஃபுல்லாகவே கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோட டாபிக் ஃபுல்லாக ட்ராவல் சம்மந்தமாக இருக்குது. அதை நம்ம டெய்லியும் போயிட்டு வரோம், ஆனால் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கறது இல்லை, ஃபுல்லாகவே ஃபோனில் இருக்கோம், இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணிவிட்டு யாரையும் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பக்கத்துலேயே நிறைய விஷயங்கள் க்யூட்டாக நடக்கும், அதை நம்ம நோட்டீஸ் பண்ண தவறிடுறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம், அதை நம்ம கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு டாபிக் நான் சூஸ் பண்ணேன். இது 1 monthக்கு மேலே ட்ராவல் போயிட்டு வரும்போது அப்படியே எடுத்த ஒரு விஷயம் தான். டெய்லி டே டு டே லைஃப்பில் நடக்கிறத நம்ம டெய்லியுமே கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு விஷயம் தான். தேங்க்யூ. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.